ஒற்றுமையாக வாழ வேண்டும். அந்த கொடியை ஏற்றி விட்டுருக்கணும். සිංහල ටැමිල් විරුද්ධ අපිට ඕන්න නෑ. අපි හැමෝම එකයි. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அப்படியே வந்து விழுது பாருங்க, எல்லாம் பிடிக்கணும் பாருங்க. வணக்கம். இலங்கையில் சமகாலத்தில் இடம்பெற நிகழ்வுகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நான் இலங்கையின் சுதந்திரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பரப்பில் நிற்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இன்று கடல், வான், தரை மூவிடங்களிலும் சுதந்திர தின நிகழ்வுகளை காண முடிந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள், அத்தகைய காட்சிகளை காண்பிக்கின்றேன். நிறைய போட்டு பாருங்க, இதுல ரவுண்ட் வண்டி. இப்ப நீங்கள் பாக்குறது யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பரப்பு. இங்க படகு பவனி இடம்பெறுது. இதை போல தரையில நடைபவனி இடம்பெறுது. இது நடைபவனி வந்து யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாக நிறைவு பெறும் என்று அறிவிச்சிருக்கணும். இந்த கடல் பவனி வந்து ஒரு இடத்துல போய் சங்கமிக்கும் நடைபவனியோட. கடலுக்குள்ள பண்ணை கடல்ல பாருங்க பாருங்க அப்படி வேற ஸ்பீடா போறோம். இப்ப நாங்கள் தரையில நடைபவனி இடம்பெற இடத்துக்கு கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். கடல்ல இருந்து பண்ணை கடல்ல இருந்து கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. அங்க போயிட்டு அங்க நடக்கிற நிகழ்வுகளை உங்களுக்கு பதிவுறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. போட் வருது வருது, இந்த வள்ளம் வருது வருது, அப்படி வேகமான் கடத்தண்ணியில் ஸ்வீட்டா வருது வள்ளம். இதுல பாருங்க, கடல்ல இந்த அணிவகுப்பை படகு அணிவகுப்பை செய்து கொண்டு போறோம். ஆனா அங்க தரையிலே வந்து கொண்டிருக்கணும். இதுல வெள்ளம் போய் இந்திய கொடியோட வெள்ளம் பறந்து கொண்டிருக்கு. பாருங்க, எல்லாம் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கணும் இந்த பேரணியை. இப்போ சரி, நாங்கள் கடலில் இந்த காட்சியில் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அணிவகுப்பு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. படகு சவாரியும் ஒரு இடத்துல சங்கமிச்சு இருக்குது. நிறைய கார்கள், வாகனங்கள் எல்லாம் இதில் இருக்கு பாருங்க. சுதந்திரத்துக்கு அந்த ஆங்கிலேயர் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பாவிக்கப்பட்ட கார்கள்லாம் நாங்கள் நீங்கள் பார்க்குற கார்கள். அதில் மங்களகரமாக அழைச்சி கொண்டு வருகினோம் மேளதாளங்களோட. பாருங்க, ட்ரோன் எல்லாம் விட்டு காட்சிப்படுத்தினோம். ஐக்கிய இயக்கம் யாழ்ப்பாணம் என்ற அமைப்பு தான் இந்த செய்து கொண்டிருக்குது இந்த நிகழ்வை. இப்போ ஏராளமான கார்கள் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. அப்படின்னாக்க நீளமாக ஒரு மோட்டர் வாகன அணிவகுப்பு நடக்குது பாருங்க. அதில் எவ்வளோ வாகனம், நிறைய வாகனங்கள் அணிவகுப்புன்னா இது வந்து யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு போய் கொண்டிருக்கு இந்த அணிவகுப்பு. சைக்கிள் ஒரு போலீஸ் போய் கொண்டிருக்கிறாரு. பாருங்க, அதில் நிறைய வாகனங்கள் போய் கொண்டிருக்கு. இன்னும் வந்து கொண்டே எடுத்து போய் முடியாது அவ்வளவு தூரம். இப்போ நான் முன்னுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபோன் எல்லாம் அடித்து கொண்டு வர நம்பர். வீதி போக்குவரத்துக்கு இடையூறு எல்லாம் செய்யணுன்றதால சைட் போய்ட்டு நிற்கணும். பெரியால் வர வாகனங்களுக்கு பாதை அமைச்சு கொடுக்கணும். கோட்டை வாசல் பகுதியில் அனுப்பிச்சு கொண்டிருக்கிறோம்.
பாருங்க, இதுதான் ஆங்கிலேய காலத்துல யாழ்ப்பாணத்துல பயன்படுத்தப்பட்ட கார். இன்றைக்கும் பட்ட திருவிழா மாதிரி போயிடுச்சு. சுதந்திர நிகழ்வுலையும் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க. விளையாட்டுத்துறையில் ஏற்றப்பட்ட பட்டங்கள் எல்லாம் இங்கே உணர்ந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். மேலே பறக்குது நிறைய பட்டங்கள் முற்ற வழியில் ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்கள். பட்டங்கள் இங்கே என்ற பட்டம் ஏற்றப்படுது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய கொடிய பட்டத்தில் கட்டி ஏற்றிருக்கணும் பாருங்க. இங்கே நல்லா இருக்குது பாருங்கள். இதில் இப்போ இறக்கி கட்டுவீங்களா? இதில் கட்ட கிளீன் ஸ்ரீலங்கான்ற அந்த அன்ற குமார திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய பட்டத்தில் வந்து தேசிய கொடியை கட்டி ஏற்றுற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கிறேன். சோசியல் மீடியா பட்டமாகிறது அதில் கீழே ஸ்ரீலங்கான்ற கொடியை ஏற்றி விட்டுருக்கணும். இறக்கி படியாக காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். கிட்ட வந்துட்டு பாருங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணன் ஏற்றி கொண்டு இருக்கிறேன் பட்டத்து பார்த்தீங்களா. இனி அடுத்த பட்டத்தில் நாங்கள் இறக்கி கன்றவுமா 2 பட்டம் வந்து இறக்கி போட்டு அதுலேயும் கொடி கட்ட போயினோம் பாருங்க. கல்வெட்டுத்துறையில் இருந்த பட்டத்தை தூரத்தில் வச்சு தான் பார்த்துருப்பீங்க, வானத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு நான் கிட்ட கொண்டு வந்து காட்டுறோம் பாருங்க. கிளீன் ஸ்ரீலங்கா இல்லை தேசிய மக்கள் சக்தி என்று எழுதியிருக்கு. இப்போ இறக்கி கொண்டிருக்கிறோம் அந்த பட்டத்தில் காட்டணும். அதில் தான் தேசிய கொடியை கட்டி போட்டு எதை போயினோம் பாருங்க. அப்படி நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. பார்த்தீங்களா கிளீன் ஸ்ரீலங்கா அன்றோமாரோட பட்டம் அப்படியே வந்து விழுது பாருங்க. எல்லாம் பிடிக்கணும் பாருங்க. ரைட் பார்த்தீங்களா, இதான் விஷயம். இதில் அழகா கட்டி ஏற்ற போயினோம். முட்டவழி கோட்டை முன்பகுதியில் இந்த பட்டத்தை ஏற்ற போயினோம். எல்லாம் கொண்டு போயினோம் நாங்கள். அதில் யாழ்ப்பாணம் கோட்டைன்ற முன்பகுதியில் தான் இந்த பட்டமேற்ற நிகழ்வு நடக்குது. அன்றோமர திசாநாயக்க கிளீன் ஸ்ரீலங்கான்ற பட்டம் விளையாட்டுத்துறையில் ஏற்கனவே இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பட்டத்தை நீங்கள் அங்கே தூரத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து கிட்ட பார்க்குறீங்க பாருங்க. அதில் கொடியை கட்டிட்டு அதில் ஏற்ற போய் நம்ம உங்களுக்கு படிவாக காண்பிக்கிறேன்னு பாருங்க. காற்று எழுது கொண்டிருக்க வேண்டிய பட்டத்தை பாருங்க. இப்படி பாருங்க அப்படி எல்லாம் விளையாட்டுருக்கேன் பாருங்க. சிங்கள, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய அனைத்து மத தலைவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறான்.
நாட்டினுடைய 77வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுடைய இனம், மதம், மொழி, சமயம் எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையாக இலங்கை நாட்டிலே நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்கு இந்த சுதந்திர தின நல்ல நாளுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் மதுகுருமாக எல்லோரும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுதந்திர ஐக்கிய இலங்கையிலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற இந்த சுதந்திர செய்தியை எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இன்றைய சரியான சூழ்நிலையானது உருவாகி இருக்கின்றது என்று எல்லோரும் நம்புகின்றோம். எனவே எங்களுடைய எல்லா மத குருமாரும் சேர்ந்து இந்த சுதந்திர இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினத்தில் எங்களுடைய ஆசையை கூறிக்கொண்டு எங்களுடைய ஆசையை கூறி அமைகின்றோம். இந்த நடைபாவனி ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, வருகின்ற ஒவ்வொரு ஆண்டுதோறும் இதே போன்று அரசியல் ரீதி எந்த ஒரு இன ரீதியான வன்முறைகளும் இல்லாமல் சரிசமமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையான ரீதியில் கொண்டாடுவோம். ඇත්ත ඇතේව ජාතික විදස්දවස අපි සමරනවා. අපි මේ පාගමන පදනම් කරන්නේ අපිට කිසිම ජාතිවාද පේද මොකුත් නැහැ. අපිට කුලවාද මොකුත් නැහැ. අපි හැමෝම ශ්‍රී ලාංකිකයෝ කියලා අපි පදනම් කරගෙන මේ පාගමන ගිල්ල දෙනු ඉවර වුණේ. අපිට ඕනේ මේ රටේ ඉන්න හැමෝම විදාසයෙන් ඉන්න ඕනේ. සිංහල තමිල් විරුද්ධ අපිට ඕනේ නැහැ. අපි හැමෝම එකයි. එකලේ අපි ඔක්කොම ශ්‍රී ලාංකිකයෝ කියලා මේ අවුරුදු නෙමෙයි එම අවුරුද්දම අපි මේක සමරනවා. 2025 77வது சுதந்திர தினத்தில் வந்துட்டு ஐக்கிய இளைஞர் இயக்கத்தினூடாக வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறதை முன்னிட்டு வந்துட்டு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. 1948ஆம் ஆண்டு வந்து எங்களோட இலங்கை வந்துட்டு சுதந்திரம் அடையும் போது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு மனநிலைமையில இன்றைய தினம் வந்துட்டு மக்கள் எல்லோரும் வந்துட்டு இனமத சாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இனி வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து சுதந்திர தினம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்றது வந்துட்டு இளைஞர்களாகிய எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இனிவரும் நாட்களில் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்களாக நாங்களும் வந்துட்டு முன்னிற்போம் என்றதிலையும் வந்துட்டு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் சுதந்திர தினம் என்றது வந்துட்டு இனிவரும் நாட்களில் வந்துட்டு சுதந்திர தினமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துட்டு வரும் நாட்கள்லையும் வந்துட்டு அது சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் எங்களால் முயன்றளவு மேக்சிமம் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். சந்தோஷம். உண்மையிலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஆற்று முகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பயத்தையும் வந்துட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ வளமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியா வந்துட்டு ஒன்றிணையும் போது வந்து ஒரு பயம் ஒன்று இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு என்ன நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்துட்டு பாதுகாப்பு கூட வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரிக்கு வந்துட்டு ஆற்று முகத்திலையுமே வந்துட்டு ஒரு பயம் இல்லாத மாதிரியான ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு கண்ட வகையில் வந்துட்டு உண்மையான ஒரு சுதந்திர தினத்தை வந்துட்டு 2025 நாங்கள் கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற வகையில் சந்தோஷம்.